ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1/4 கப்புன்னு இருக்கும். அந்த கப்பில் 1 கப் ஃபுல்லாக நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். குண்டு செரி 2 டேபிள் ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி 3 டேபிள் ஸ்பூன், நம்ம கலராக கிடைக்கும் இல்லையா, க்ரீன், எல்லோ, ரெட்டு, அதில் பாதாமும் முந்திரியும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம இதில் கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இதெல்லாம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம 1 கப் மைதா எடுக்க போகிறோம். அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தூரமாக நின்று ஆட் பண்ணிக்கணும். நல்லா மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி ஆற வச்ச நம்ம சுகரை சிரப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மைதா எடுத்துக்கணும். 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் சர்க்கரையோட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து பவுடர் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் எசன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம எக் ஆட் பண்ணல, அதனால் இந்த எசன்ஸ் அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த டின்னில் பேக் பண்ணுறோமோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 35 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாகவே இருந்துச்சு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.